My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவருக்குமே விஸ்பா கரியர் அகாடமியின் சார்பாக எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி மதியானம் 2 மணிக்கு எக்ஸாமினேஷன். நீங்கள் எல்லாம் ஆல்ரெடி வீட்டிலேருந்து கிளம்பியிருப்பீங்க. இந்த டைமில் உங்கள் கூட சில முக்கியமான விஷயங்களை பேசணும், உங்களை மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம். எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய அட்மிட் கார்டு 2 காப்பி வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா பாஸ்போர்ட் சைஸ் அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் டு பி ஆன் அ சேஃபர் சைடு ஒரு பால் பாயிண்ட் பென் எதர் பிளாக் ஆர் ப்ளூ நீங்கள் எழுதுகிற ஏதாவது ஒரு பெண்ணை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒரு வேளை கொடுக்கலைன்னா கூட நீங்கள் இந்த பெண்ணை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கடைசி நிமிஷத்தில் டென்ஷன் ஆகி வேறு ஒரு கடையை தேடி ஓட வேண்டியது இருக்காதுன்றதுக்காக சொல்கிறேன். பெரும்பாலும் லாஸ்ட் இயரில் உங்களுக்கு பென் கொடுத்தாங்க, இந்த வருஷமும் கொடுப்பாங்க. பட் டு பி ஆன் அ சேஃபர் சைட் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுல தவறு இல்லை. எக்ஸாம் ஹாலில் கொண்டு வர வேண்டாம்னு சொன்னாங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம், பிரச்சனையே இருக்காது. அண்ட் ஐடி ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய 12th அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போகலாம், ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு போகலாம், டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், பேன் கார்டு இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போகலாம், ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகலாம். இது எதுவுமே இல்லை சார்னா உங்களுடைய ஸ்கூல் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் எல்லாமே ஒரிஜினல் தான், ஜெராக்ஸ் எல்லாம் கிடையாது, எல்லாம் ஒரிஜினல் காப்பி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அண்ட் அட்மிட் கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் சைன் பண்ணணும். எங்கே போய் சைன் பண்ணணும்? எக்ஸாம் ஹாலில் இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி சைன் பண்ணணும். தம் இம்ப்ரெஷன் வச்சுருக்கோமான்னு செக் பண்ணி பாருங்கள். பாஸ்போர்ட் சைஸ் அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டிருக்கோமாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் டபுள் செக் பண்ணிவிட்டு டென்ஷன் இல்லாமல் எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு நாள். இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, ஒரு வருஷம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அல்லது 12th முடிச்சோடனே இப்போ தான் நான் ஃப்ரெஷராக நான் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 40 நாள் 50 நாள் படிச்சிருப்பீங்க. நீ எத்தனை நாட்கள் படிச்சிருந்தாலும் சரி, எத்தனை வருடங்கள் படிச்சிருந்தாலும் சரி, இந்த 3 மணி நேரம் 20 நிமிடம் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்கக்கூடிய நேரம். இது உங்களை ப்ரூவ் பண்ணுவதற்கான ஒரு நேரம். எந்த அளவுக்கு நீங்கள் படித்திருக்கிறீங்க, அதை எந்த அளவுக்கு ரீகால் பண்ண முடியுது அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது செக் பண்ண போது. உங்களுடைய எலிஜிபிலிட்டியை செக் பண்ணி பார்க்க போகுது. நீங்கள் எந்த அளவுக்கு ரீகால் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மட்டும்தான் டெஸ்ட் பண்ணுது. இது உங்களுடைய நாலேஜை டெஸ்ட் பண்ணக்கூடிய எக்ஸாமினேஷன் இல்லை. நீங்கள் எல்லாருமே படித்தவர்களாக இருந்தாலும் கூட மார்க் கம்மியாயிருச்சுங்கிறதுக்காக அவங்க படிக்காதவங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. எவ்வளவு தான் படித்திருந்தாலும் எக்ஸாம் டைமில் டென்ஷன் ஆகாமல் போனால் மட்டும்தான் நம்ம அந்த ஹாலில் நம்ம படித்தது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி ஈஸியாக தேர்வை எதிர்கொள்ள முடியும், எக்ஸாம் எழுத முடியும். ஸோ இந்த நேரத்தில் விஸ்பா கரியர் அகாடமியின் சார்பாக மாணவர்கள், பெற்றோர்கள், மாணவிகள் எல்லாத்துக்குமே எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். இதுவரை நீங்கள் படித்தது தான், இதுக்கு மேலே புதுசாக எதையும் படிக்காதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் இல்லாமல், பதட்டம் இல்லாமல் உங்களுடைய ட்ரெஸ் கோடெல்லாம் ப்ராப்பராக இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ட்ரெஸ்ஸில் எந்த விதமான பேப்பர்ஸும் இல்லாதபடி பார்த்துக்கோங்க. சில பேர் புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்க, டேகு ஸ்டிக்கர் ஏதாவது ஒட்டி இருக்காங்கிறத பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் இதெல்லாம் ரிமைண்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு டபுள் செக் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போகும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. நிறைய தண்ணியெல்லாம் குடிக்காதீங்க, சாப்பிட்டுட்டு போயிடுங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் முடிச்சிருப்பீங்க. அண்ட் அட் த சேம் டைம் மதியானம் லஞ்சும் ஒரு 12 மணி போல் நீங்கள் சாப்பிட்டுட்டு 12:30க்கு நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே அலோவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் உள்ளே போயிடலாம். ஒருவேளை நீங்கள் கஸ்டமரி ட்ரெஸ் போடுறதா இருந்தால் கொஞ்சம் ஏர்லியராகவே போயிடுங்க, சீக்கிரமாகவே போயிடுங்க. உங்களுடைய ஃப்ரிஸ்கிங்கெல்லாம் ஃபஸ்ட்டே முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லஞ்ச் அப்படிங்கிறது போல எடுத்துக்கலாம். பேஸ்ட் ஆன் த ஹால், அந்த ஹாலில் உங்களுக்கு எப்படி பெர்மிஷன், எப்படி செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். நிறைய ஹால்ஸில் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கும், பேரண்ட்ஸுக்கு ஷெல்டர் போட்டிருப்பாங்க, உட்காந்து வெயிட் பண்ணுறதுக்காக நிறைய செட்டப்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சில சென்டர்ஸில் எந்த செட்டப்பும் இருக்காது. எல்லாத்துக்கும் தயாராக நம்ம போகிறது அப்படிங்கிறது நல்லது. நேற்றைக்கே நிறைய பேர் உங்களுடைய எக்ஸாம் சென்டரை போய் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இது வரைக்கும் பார்க்கல சார் அப்படின்னா கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கப்புறம் டைம் இருக்குது. கரெக்டாக பிளான் பண்ணி ட்ராவல் டைம்லாம் கால்குலேட் பண்ணி கரெக்டாக வீட்டிலேருந்து பத்திரமா கிளம்பி போய் அழகாக நீட்டாக எக்ஸாமினேஷன் எழுதிட்டு வந்துடுங்க. ஒரு திருக்குறளை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். இந்த குறளுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீங்கள் 1 வருஷம் படிச்சிருப்பீங்க, அல்லது 2 வருஷம் படிச்சிருப்பீங்க, அல்லது ஃப்ரெஷராக கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை மனம் தளராமல், எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஒரு விஷயத்தை முழு முயற்சியோடு நீங்கள் செய்யும்போது அதை செய்து முடிப்பதற்கான வலிமை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். அதுக்கு தேவையான திறமை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக சேரும் அப்படிங்கிறதான் இந்த குறள் சொல்லு. இந்த நாள் உங்களுக்கான ஒரு நாள். இந்த நாளை நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். There is a Bible verse, this is the day that the Lord has made, we will rejoice and be glad in it. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம் சொல்லி இந்த வசனம் சொல்லுது. நீங்கள் சந்தோஷமாக போய் எழுதுங்க. இந்த நாள் உங்களுக்கான ஒரு நாள். நீங்கள் எல்லாருமே நல்லா எழுதணும், உங்களுடைய நல்ல மார்க் உங்களுக்கு வரணும், நீங்கள் விரும்பின மருத்துவக் கல்லூரியில் நீங்கள் போய் சேரணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.